ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு கண்டென்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. கண்டென்ட் வந்து சொல்ல முடியாது, ஒரு ஆடு வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அது என்ன ஆடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிப்டான் அப்படின்னு ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க, ஒரு வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து யூடியூப்ல வந்து நிறைய ஆடு வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை ஆர்டர் பண்ணி ஏமாந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணதுமே அதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து இருக்காது, வந்து நெட் பேங்கிங் தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதில் காசை மணியை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏமாந்தாங்க. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெக் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் தமிழ்லேயே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்படி வந்து வாங்காதீங்க அப்படின்னு வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா GoPro கேமரா வந்து 2000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆடு வந்து யூடியூப்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கான நியூஸ் தான். அது வந்து எப்படி வந்து கிரிப்டான் மொபைல் வந்து எப்படி வந்து ட்ரெண்ட் ஆச்சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து போயிட்டு இருக்கு. 2000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா GoPro கேமரா கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கான நியூஸ் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி அந்த ஆடு வந்து நானும் பார்த்திருந்தேன். எனக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு அது வந்து ஃபேக்கான ஆடு தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் போய் பார்த்தேன். அந்த வெப்சைட்ல நிறைய பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபா 2500 ரூபா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. அதுல ஒரு கீர் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபா இருந்துச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் செக் பண்ணது என்ன அப்படின்னா எல்லா ஃபேக்கான வெப்சைட்ல இருக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்லயும் கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுக்கல, நெட் பேங்கிங் தான் கொடுத்துருந்தாங்க. அதுல அவங்க என்ன ரீசன் வந்து சொல்றாங்க அப்படின்னா, இந்த கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து நாங்க எடுத்துக்க மாட்டோம், நீங்க நெட் பேங்கிங் மூலமா நீங்க வந்து மணி வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எதிர்பார்த்தது தான். முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் உஷாரா இருந்தாங்க. எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கே, நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் உஷாரா இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அமேசான்லயே கேஷ் ஆன் டெலிவரி வந்து இப்போ வந்து கொடுக்கறது இல்ல. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அமேசான்லயே கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுக்கறது இல்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அமேசான்லயே கொடுக்கறது இல்லையே, இதுலயும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வெப்சைட்லயும் போய் பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து பண்ணிடுறீங்க. அப்படி வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல நிறையவே இருக்குது. இந்த மாதிரி கம்மி விலைக்கு வந்து தர்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறையவே விஷயம் வந்து இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒதுங்கியே தான் இருக்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரி பண்ணவும் முடியாது, யாருனாலையும் பாத்தீங்கன்னா இதை வந்து சரி பண்ண வந்து முடியாது. ஓகே, இதோட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஆடு வந்து பார்த்திருக்காங்க. அந்த ஆட்ல வந்து என்ன கொடுத்துருந்துச்சு அப்படின்னா, பப்ஜி அக்கௌண்ட் இருக்குல்ல, அதாவது பப்ஜிக்கு வந்து ஃப்ரீயா நாங்க வந்து யூசி தர்றோம், இதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போயிட்டான். உள்ள போனமே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏதோ ஸ்பின் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டியிருக்கு. அந்த ஸ்பின் பண்ற ஆப்ஷன் கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ பிரேஸ் வந்து விழுந்திருக்கு, இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவனும் தெரியாம பாத்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டான். கொடுத்ததுமே அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா அவனோட பப்ஜி அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேக் ஆயிடுச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க வந்து முடியல. இந்த மாதிரி ஸ்கேமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்டர்நெட்ல இதே மாதிரி ஸ்கேம் மட்டும் இல்ல, இனி நிறைய ஸ்கேம் வந்து நடக்குது, நமக்கு வந்து தெரியாம இருக்கலாம். வாட்ஸ்அப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் வருது, அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்லாம் நடக்குது. இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வர்ற ஃபார்வர்ட் மெசேஜ் அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் நீங்க வந்து நம்பாதீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் சர்ச் பண்ணிட்டு நம்புங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்க லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.